இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க எடுக்கலை, கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து வீடு அப்படிங்கிறது ரொம்ப அருகாமையில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா தோட்டத்து வீடு, தனிமையில் இருக்கும் ஒரு வீடு. அப்போ அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியை பார்க்கிறார்கள். வயதான தம்பதியினர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. மேலும் அவர்களது உடம்பு உப்பி போய் புழுக்கள் மொய்க்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறார்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பார்த்தவர் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸார் விரைகின்றார்கள். அந்த ஏரியாவே கொஞ்சம் பரபரப்பாய்க்கிறது. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீஸார் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. மேலும் கொலை நடந்து சில நாட்கள் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா உடல்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் டீகாம்போஸ் ஆகிருந்தது. போலீஸாரோட விசாரணையில் இன்னொரு தகவல் தெரிய வருது. அந்த தம்பதியினர், வயதான தம்பதியினர் ஒரு நாய் வளர்த்திருக்கிறார்கள். அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அது வந்து இறந்திருக்கிறது.